வீட்டில் தனியாக இருந்து கடவுளை வழிபடுவதை விட குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து கடவுளை வணங்குவதே கூட்டு வழிபாடாகும். இதையே கோவில்களில் பக்தர்கள் குழு அமைத்து கருத்து வேறுபாடுகள், ஆணவம் இவற்றை எல்லாம் மறந்து வழிபடலாம். கூட்டு வழிபாட்டால் குடும்ப உறவு, பக்கத்து வீட்டாருடனான உறவு, ஊருடனான உறவு, இறைவனுடனான உறவு எல்லாமே மேம்படும். கடவுளும் நம் குடும்பத்தில் ஒருவரே. அவர் ஏதோ வானத்தில் இருப்பவர் அல்ல, நம்மோடு ஒட்டி இருப்பவர் என்ற எண்ணம் மேலோங்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். தாங்கள் வசிக்கும் ஊர் முன்னேறும். வாரியார் சுவாமிகள் இது பற்றி சொல்லும்போது, வீட்டு வழிபாடு என்பது நமக்காக செய்வது, கூட்டு வழிபாடு பிறருக்காக செய்வது, ஆலய வழிபாடு உலகுக்காக செய்வது என்கிறார். ஆம், வீடு, ஊர், உலகம் என எல்லாரும் முன்னேற இவ்வகை வழிபாடுகள் வகை செய்யும். ஒருவருக்கு உடல் நலம் இல்லை என்றாலோ, எங்கோ ஆபத்தில் சிக்கிக் கொண்டாலோ அவர் நலம் பெற்று எழவும் பாதுகாப்பாக மீண்டு வரவும் நாம் கூட்டு வழிபாடு செய்யலாம்.